வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 16 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்காதவர்களுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அனல் வெப்பம் மனக்கவலையையும், வறட்சியோ எல்னினோ உண்மைதானோ, எல்னினோவால் வறட்சி என்ற ஒரு நிலைப்பாடு உண்மைதானோ, ஆகா நாம் இனிமே தப்பப்போவதில்லை என்று மனவேதனையுடன் கைபேசி அழைப்பில் அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள். திரும்ப சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீண்டகால அறிக்கை முதல் அன்றைய தினசரி அறிக்கை வரைக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஜூலை மாதம் 10 தேதி வாக்கில் 10லிருந்து 20 வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும்னு சொன்னோம். ஆனால் இப்போது 20 வரையும் அல்ல, 17 வரைக்கும் தான் இடைவெளி. அந்த இடைவெளி நாட்களிலே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். உடனடியாக எல்னினோ தாக்கத்தாலோ மழை பொழித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் போய் ஆழ்ந்து விடாதீர். மனக்கவலையை ஏற்படுத்தி கொண்டு புழுங்கிக் கொள்ளாதீர் என்று நான் அப்பொழுதே சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன். கடந்த 10ஆம் தேதி சென்னையில் மழை பொழிந்தது, பல்வேறு வட உள் மாவட்டங்களில் பொழிந்தது. 11ஆம் தேதி டெல்டா உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்தது. பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருந்த போதிலும் மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும்னு நீண்டகால அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம், அன்றைய தின அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம். மீண்டும் 18ஆம் தேதி மழைப்பொழிவு தொடங்கும்னு சொல்லியிருந்தோம். 19லிருந்து உறுதி என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது 17 தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அது வெப்பச்சலன இடிமழை பொழிவு என்றும் சொல்லியிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் ஊடாக குளிர்ந்த காற்று நுழையலையோ அப்பெல்லாம் வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். பருவமழை தாமதத்திற்கு காரணம் என்ன என்று அப்பொழுதே சொல்லியிருக்கிறோம். பருவமழை தொடங்கும் பொழுது ஒரு மழை பொழியும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் கேரளா அருகே வந்து ஒரு காற்று சுழற்சிகள் அமைந்து அப்படியே காற்று குவிதல், வழிநடத்துதல், அதாவது கட்டுப்பாட்டு அமைப்புகள் வந்து தென்மேற்கு பருவக்காற்றை வழிநடத்தும். அப்பொழுது மழை பொழிவு இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதாவது மன்னிக்கவும், அரபிக்கடலோரம், குஜராத், அதாவது சூரத், மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக பயணித்தது. அதாவது சூரத், மும்பை இடைப்பட்ட பகுதிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வட இந்திய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அவ்வப்பொழுது சாரல் மழை பொழிவை கொடுத்தது. 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்தது. ஆனால் அணைகளை நிரப்பாது என்று சொல்லியிருந்தோம். அணையை எப்பொழுது நிரப்ப தொடங்கும், எப்பொழுது வழிந்தோடும் என்றும் சொல்லியிருக்கிறோம். வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஆடி பெருக்கு, ஆகஸ்ட் 3 ஆடி 18ஆம் தேதி தான் மழைப்பொழிவை தொடக்கம். இந்த ஆண்டு ஒரு 15 நாள் தாமதமாக கேரள கர்நாடகாவில் மழைப்பொழிவு தீவிரமடையும். வழக்கமாக பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும். இது பாகிஸ்தான் போய் பருவமழையை தொடக்கி அங்கே பருவமழையை பாகிஸ்தானிலே வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய பிறகுதான், அங்கே குளிர்ந்த பிறகுதான் காற்று திசை மாறும்னு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கைபேசி அழைப்பு அழைக்கும் பொழுதும் சரி, உங்கள் கைபேசிக்கு ஏற்படக்கூடிய வினாக்கள் மூலம் விடையாகவும் அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆண்டு பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் சமமாக இருக்கிற காரணத்தினாலே அவ்வப்பொழுது வங்கக்கடலில் ஒரு நிகழ்வும், பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் ஒரு நிகழ்வும் உருவாகி கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தைவான் மற்றும் சீனாவை தாக்கிய அந்த சூப்பர் புயல் தற்பொழுது அது செயலிழந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக ரஷ்யா போய் செயலிழந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த செயலிழப்பின் காரணமாக புதிய நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம் இடையே உருவாகிவிட்டது என்று அறிவித்திருந்தோம். அது வரக்கூடிய, அதாவது இன்றோ நாளையோ தீவிர தாழ்வு பகுதியாக, வெல் மார்க்கெட் லோ பிரஷராக உருவாகி ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதி வழியாக வட இந்திய நிலப்பகுதி வழியாக அப்படியே டெல்லி வரை பயணிக்கும். அப்போ வட இந்தியாவில் மழைப்பொழிவை கொடுக்கும். எப்பொழுது உள்ளே நுழைகிறதோ அப்பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டுக்குள்ள நுழையும். அது வரைக்கும் டைட்டாக வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கும். ஆக எப்பொழுது உள்ளே நுழையும்னு பார்த்தீங்கன்னா, நாளை உள்ளே நுழைய இருக்கிறது 17ஆம் தேதி. உள்ளே நுழையும் பொழுது கிழக்கு காற்று, அதாவது வலுவாக வடக்கு நோக்கி போய் கொண்டிருக்க காற்று கரையேறும் பொழுது சற்று தொய்வு ஏற்பட்டு மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் வடகோடி மாவட்டங்களிலே நாளை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இரவிலே திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலையும், செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் நாளை 17ஆம் தேதி மாலையில் முன்னிரவிலே கனமழை இடிமழை பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் மலைகள் மறைக்கக்கூடிய பகுதிகளாம், அதாவது கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே உள்ள காற்று நுழையாத பகுதியில், அதாவது மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு ஓரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி மாவட்டம் இணையும் பகுதியிலையும் நாளை மாலை
ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடுத்து அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே கொடுத்து டெல்டாவிற்குள்ளும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்குள்ளும் வரும். இப்படி வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். சேலம், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரியிலையும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை 17ஆம் தேதி பரவலான மழை என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலாக நாளை வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை இடி மின்னலுடன் சற்று காற்றுடன் கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். இது நாம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். வெயில் வந்தால், அனல் வந்தால் திடீரென்று நீங்கள் எல்னினோவில் போய் மூழ்கி விடாதீர். அங்கே போய் எல்னினோ உண்மைதான், ஆகா நாம் என்னாக போகிறோமோ தெரியவில்லையே, வாட்டப் போகிறது வறட்சி, என்னவோ தப்பிப்போமோ பிழைப்போமோ என்று நீங்கள் புலம்ப தொடங்கி விடுகிறீர்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்னதுதான் நடந்துட்டு இருக்கு. மீண்டும் மழை வரும் என்று சொல்லியிருக்கிறோம். 17ஆம் தேதி ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பிடிப்பு தொடங்கும். இப்படியே 24ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் சில இடங்களில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பிடிப்பை 17 to 24 வரை கொடுக்கும். 25ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவிலே அரபிக் கடலோரம் தீவிரமடை இருக்கிறது. திடீரென்று கொட்டி தீர்த்து பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. பேரளவில் மழை இல்லாத மழை தொடங்கி சாரல் மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். மாத இறுதி, ஜூலை இறுதி நாட்கள் 25 மெல்ல அதிகரித்து 28, 27, 28, 29, 30 தேதிகளில் பலத்த மழைப்பொழிவை கொடுக்கும். மாத இறுதி நாளாம் ஜூலை 30, 31 தேதிகளிலே நல்ல மழைப்பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும். அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கொடுக்கும். கணவாய் பகுதிகளில் சாரலை கொடுக்கும். அதே நேரத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் அனைத்து மாவட்டங்களிலும் சற்று பரவலாக கொடுத்து கொண்டிருக்கும். ஆக 17 ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை 24ஆம் தேதிக்கு மேல் பரவலாகும். இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெய்வது வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை என்பதனால ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கும். மாத இறுதி நாட்களிலே பரவல் கூடுதலாக இருக்கும். கூடுதல் பரப்பில் கொடுக்கும். மாத இறுதி நாட்களிலே குமரி கடல் மற்றும் அதனை இணைக்கக்கூடிய அரபிக்கடல், அதாவது மாலத்தீவு, லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாக இருக்கிறது. ஆக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு அரபிக்கடலோரம், குறிப்பாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும், தெற்கு கேரளா, மத்திய கேரளா, வடக்கு கேரளா, அனைத்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், அதாவது இந்த மாத கடைசி நாட்களில் இருந்து 30, 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவால் தமிழ்நாட்டிலே காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன மழை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கிடைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை என்பது மழை மறைவு பகுதி. காற்று அதிகமாக இருந்தால் குளிர்ந்த காற்றாக வெப்பச்சலனம் ஏற்படாமல் போய்விடும். காற்றே இல்லாமல் இருந்தால் அனலை கொடுக்கும். அளவான காற்றும் அளவான ஈரப்பதமும் நுழைந்தால் கிழக்கு காற்று சந்திக்கும் வகையில் செட் ஆகும் பொழுதெல்லாம் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் இருக்கும். தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை இருக்கும். கேரளா, கர்நாடகாவில் இந்த மாத இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இருந்தாலும் அது அணையை நிரப்பாது, நம்பிக்கையை கொடுக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இடையில ஆகஸ்ட் 10 to 15 வரை கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கலாம். இருந்தாலும் ரொம்பவெல்லாம் தீவிரம் குறைஞ்சிருக்காது. ஆகஸ்ட்ல பலத்த மழை இருக்கு. ஆகஸ்ட் 15 மாத இறுதி மற்றும் செப்டம்பர் 10 வரைக்கும், ஏன் அப்படியே தொடர்ந்து அக்டோபர் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்குமே நல்ல மழை காத்திருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் இறுதி, ஆகஸ்ட் 15க்கு மேல் செப்டம்பர் மாதத்தில் பலத்த மழை, அணைகளை நிரப்பும் மழை. சவால் வைத்துக் கொள்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் நம்பிக்கை ஊட்டுவதற்காகத்தான் திரும்ப ஆடிப்பெருக்கில் தான் வழக்கமாக எல்லா ஆண்டுகளிலும் மழைப்பொழிவு கொடுக்கும். பருவமழை கடந்த ஆண்டு மட்டும்தான் முன்கூட்டியே பொழிந்தது. இந்த ஆண்டு ஆகஸ்டில் பொழியும். இந்த ஆண்டு 15 நாள் தாமதமாக கேரளா, கர்நாடகாவிலே பொழியும். பின்மழை இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை பின்மழை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிற்கும் ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் கிடைக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. ஒதுக்கி உண்டு. தயவு செய்து கைபேசியில் அழைப்பவர்கள் எல்லாமே எங்கள் ஊரில் அது இருக்குது, இது இருக்குது, இதனால் எங்களுக்கு மழை பொய்த்து விட்டதோ, இந்த பேச்சே வேண்டாம். பசிபிக் பெருங்கடலில் நிகழ்வு உருவானால் காற்று திசை மாறிவிடும்.
அதாவது ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்திய பெருங்கடல் வழியாக பயணித்து கேரள வழியாக நுழையக்கூடிய காற்று நேரடியாக இந்தோனேஷியா வழியாக பசிபிக் பெருங்கடலின் சீனா மற்றும் தைவான் பகுதியை நோக்கி பயணிக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தயவுசெய்து வானிலை அப்டேட்ஸை தினசரி கேட்பவர்களுக்கு மட்டுமே அது உண்மை புரியும், நம்பிக்கை கிடைக்கும். தயவுசெய்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையை வெந்து புண்ணில் நீங்கள் வேல்பாய்ச்சிக் கொள்கிறீர்கள். நீங்களாகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வேண்டவே வேண்டாம் குழப்பம், வேண்டும் வேண்டும் நம்பிக்கை. பருவமழை பொழியும், வெப்பச்சலன இடிமழை பிடிவு நாளை வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் ஆங்காங்கேயும் படிப்படியாக ஆங்காங்கேயும் இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஜூலை 25க்கு மேல் கேரள கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை பொழியும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் பகுதிகளில் சாரல் வரும். மாத இறுதியில் வலுக்கும் தென்மேற்கு பருவமழை. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேலும் வலுக்கும், வெப்பச்சலன இடிமழை பிடிவும் தொடர்ந்து கொண்டிருக்கும். எல்லாம் ஒதுக்கி நன்றாக ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதம் சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாடு வழியாக ஏப்ரல் மேயிலே வடக்கு நோக்கி பயணித்தது. எப்பொழுதும் இது பூமி உருவான காலத்திலிருந்து, உலகம் உருவான காலத்திலிருந்தே நடைபெறும் ஒன்று. அது ஜூன் 21 கடகரேகை, அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் பிரவேசித்துவிட்டு அங்கே குறைந்த அழுத்த பகுதியெல்லாம் உருவாவதற்கு ஏற்ற கடல் வெப்பத்தை, குறைந்த அழுத்தத்துக்கு ஏற்ற வெப்பத்தை எல்லாம் கொடுத்துவிட்டு தற்பொழுது தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. தற்பொழுது வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா பகுதியில் நிலவுகிறது. அது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஆந்திர பிரதேசத்திலும், இரண்டாவது வாரத்தில் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டிலே சூரியன் குத்துக்கதிர் விட தொடங்கும். ஆக ஆகஸ்ட் 17 திருவள்ளூர், 18 சென்னை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் குமரி கடலை நோக்கி பயணிக்கும். 3ஆம் தேதி குமரி கடலில் இறங்கும் சூரியன் குத்துக்கதிர். இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வழித்தடம் மாறி இருந்தால் அப்பொழுது வெயில் தெரியும். அதான் இந்த உண்மை. தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுதெல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுது வெயில் தெரியும். தென்மேற்கு பருவக்காற்றில் ஈரப்பதம் இல்லாமல் போனால் வெயில் தெரியும். இப்படி சில நாட்கள் வெயில் மீண்டும் வந்தாலும் தயவு செய்து கவலைப்படக்கூடாது. எதுவுமே நிலை கிடையாது. கடந்த 11ஆம் தேதி மழை தென்னையில் கொட்டிய பொழுது எல்னினோவால் கொட்டுகிறது மழை என்றீர்கள். தற்பொழுது வெயில் அடிக்கும் பொழுது எல்னினோவால் வெயில் வாட்டுகிறது என்கிறீர்கள். தயவு செய்து வேண்டாம். எல்லாம் மாறி மாறி அமையும். விரைவிலே மழை நேரம் கூடும், மழை நாட்கள் கூடும், மழை பொழிவு உங்களுக்கு முழு நம்பிக்கை கொடுக்கும். செப்டம்பர் மாதத்திலே கண்டிப்பாக கேரளா, கர்நாடகாவிலே, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிலே, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலைகள் வரக்கூடிய செப்டம்பர் தமிழ்நாடு ஒட்டிய ஆந்திர பிரதேசம், மத்திய ஆந்திர பிரதேசம் பகுதிகளில் அமையும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். நடக்கும் வரை பல்லை கடித்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். மனக்குழப்பம் வேண்டவே வேண்டாம். தயவுசெய்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் ஆந்திர பிரதேச கரையருகே உருவாகி தெலுங்கானா மற்றும் கர்நாடகா, கோவா வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக கேரளா, கர்நாடகாவிலே வலுக்கும் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டிலும் இரு காற்று இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலும் வெப்பசலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழியும். பொறுத்திருந்து பாருங்கள். இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக செப்டம்பர் இறுதி, அக்டோபர் முதல் 15 தேதியில் தமிழ்நாட்டு கரையை ஒட்டியே காற்று சுழற்சிகள் அமைய இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே தெரியும் அக்டோபர் முதல் 15 நாள். ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள் அக்டோபர் 18, ஐப்பசி 1 என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பருவமழை இருக்கிறது. பாகிஸ்தான் குளிரட்டும். வரக்கூடிய இந்த மாதம் 24, 25, 26 தேதிகளிலே பாகிஸ்தானில் அடுத்த நிகழ்வு பயணித்து பாகிஸ்தானை குளிரச் செய்யும். மாத இறுதி நாளில் இருந்து கேரள, கர்நாடகாவிலே பருவமழை தீவிரமடையும். குமரி முனை மற்றும் அரபிக்கடலை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி அமையும். இதனால் இந்த மாத இறுதி நாட்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பருவமழை தீவிரமடைந்து உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அதைவிட தீர்வும், அதாவது அணையை நிரப்பவில்லையே என்ற கவலை கொடுத்தாலும் நம்பிக்கை கொடுக்கும். அணை நிரப்பும் மழை ஆகஸ்ட் இறுதி 2 வாரம். அதைவிட கூடுதல் மழை செப்டம்பர். இடையிடையே வெயிலும் இருக்கும். அப்பொழுது கவலை கொள்ளக்கூடாது. மழை உறுதி. வறட்சியும் இல்லை, பஞ்சமும் இருக்க போவதில்லை. தயவு செய்து அவ்வப்பொழுது மிரட்டும் இந்த வெப்பம், அனல், தென்மேற்கு பருவமழை காற்று திசை மாறுவதன் காரணமாக பசிபிக் பெருங்கடலிலிருந்து தற்பொழுது நிகழ்வுகள் சீனா மற்றும் தைவானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது ஹாங்காங் நோக்கியும், அடுத்த நிகழ்வு வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் நோக்கியும் பயணிக்கும். அப்பொழுது அந்த நிகழ்வு வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு வரும். ஒடிசாவிற்கும் பிறகு ஆந்திர பிரதேசத்திற்கும் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு கண்டிப்பாக செப்டம்பர், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரிலே வரும். அக்டோபர் முதல் பகுதியிலையும் நிறைய வரும். ஆகவே நல்ல மழை காத்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்தே அதிகம் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை மிகுதி
கண்டிப்பாக மழை நீரை சேகரிப்பதற்கு பண்ணை குட்டைகளை அமைத்திடுவோம், பண்ணை குட்டைகளை அகலப்படுத்திடுவோம், ஆழப்படுத்திடுவோம், கரைகளை பலப்படுத்தி வைத்திருப்போம். வறட்சி என்ற கவலையை போக்கிவிட்டு வெயில் வந்தால் அடுத்து மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். தாழ்வு நிலைகளுக்கு வெயில் வேண்டும், அப்பொழுதுதான் தாழ்வு நிலை உருவாகும். சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வரும் பொழுது கண்டிப்பாக தாழ்வு நிலைகள் வங்கக்கடலிலே தென் மாநில பகுதியை கரையை ஒட்டி ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் வங்கக்கடலின் பிற பகுதிகளிலும், அரபிக்கடலிலும், கேரள கர்நாடக பகுதிகளிலும் அமையும் என்பதனால் மழைப்பொழிவு தொடங்கும் என்ற நம்பிக்கை வேண்டும். சற்றே பொறுமை காத்திடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.